உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உதாரண ஜாதகம் என்ற பகுதியில் நாம் இன்றைக்கி பார்க்குற ஜாதகம் வெளிநாட்டு வேலை அமையுமா, வெளிநாடு செல்ல முடியுமா, அதாவது வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு உண்டான கிரகங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அல்லது அதனுடைய திசை வரணும். எனக்கு இந்த யூடியூப் வந்ததிலிருந்து 2012ஆம் ஆண்டு முதல் உங்களுக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட, அதாவது 3000 பேர் சொல்லலாம், 3000த்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நம் தமிழர்கள், மலேசியா விட்டுருங்க, அதில் மலேசியாவில் கழித்தோம்னா ஒரு 2500 பேர் உங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவருடைய ஜாதகங்களை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வரும்பொழுது அதுக்குண்டான அந்த ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அல்லது கருதுகோள்கள், லாஜிக்னு சொல்லலாம். லாஜிக் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் 12ஆம் இடம், இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சரராசிகள். சரராசிகளில் மேசம், கடகம், துலாம், மகரம், இதில் அதிக கோள்களுடைய எண்ணிக்கை. அதில் ஒரு கோள் நின்று திசை நடத்தினாலும், அதே மாதிரி உங்கள் லக்னாதிபதி 9ஆம் இடத்திலோ 12ஆம் இட தொடர்பில் இருந்தாலோ வெளிநாடு அப்படிங்கக்கூடிய வேலை வாய்ப்பு அமையுது. அப்போ இந்த பெண் கரெக்டாக, இது ஒரு பெண் ஜாதகம், இவங்க நல்ல அந்த வெளிநாட்டுக்கு தகுதியான ஒரு இது ஒரு பெண் ஜாதகம், விருச்சிக லக்னம், டேட் ஆஃப் பர்த்து 10/7/93, 2:45 மணிக்கு பிறந்திருக்கிறாங்க, கடலூர். முதல்ல அவங்களுக்கு 2023 அதிலிருந்து கேது திசை, கேது ராகு கேதுக்கள் வெளிநாடு தொடர்புடைய கிரகங்கள். அந்த ராகு கேது வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறதுனால அந்த கேதுனுடைய திசை போயிட்டுருக்கு. இவங்களுடைய ஜாதகம் லக்கணம் அப்படிங்கிறது ஜல லக்கணம், நீர் லக்கணத்தில் பிறந்தவர், நீர் ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை பார்ப்பார்கள் அல்லது வெளிநாடே சென்று வேலை செய்வார்கள். சரிங்களா? அதே மாதிரி இவருடைய ஜாதகத்தில் கேது என்ற ஒரு திசையும் 2023 10ஆவது மாதம் 31ஆம் தேதியிலேருந்து நடந்துகிட்ருக்கு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கடுத்தது இந்த ஜாதக அடிப்படையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திசையும் சரி, அவர் படித்த படிப்பு நர்ஸ் கோர்ஸுக்கு உண்டான 10ல் செவ்வாய், 10ஆம் பாவாதிபதி சூரியன், மருத்துவமனை, அதே மாதிரி விருச்சிக லக்கணம், லக்னாதிபதி செவ்வாயே 10ஆம் இடத்தில். அப்போ அவருடைய விருப்பத்துக்கு அவர் நர்ஸ் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறாரு. யூகேயில் வேலை கிடைக்கும்னு சொன்னேன். அப்போது யூகேக்கு ஒரு ரிலேஷன்ஸ் இருக்காங்க, யூகேயில் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஆக ஒரு ஜாதக அடிப்படையில் ஒரு லக்கணம் என்பதும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த லக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் குருனுடைய சாரத்தில் இருக்குது. அதுக்கடுத்தது லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி செவ்வாய் இதில் வர்க்கோத்தம் பெற்று சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ரைட். அடுத்தது ராசி. ராசிங்கிறது இது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னா சனியினுடைய ஸ்டாரில் இருக்குது. ராசிக்கு அதிபதி குரு யாருடைய ஸ்டாரில் இருக்கிறார் அப்படின்னா சந்திரனுடைய ஸ்டார். அப்போ ராசியாதிபதி சந்திரன் தொடர்பு, அந்த ராசியுமே குருவனுடைய பார்வை. அதே மாதிரி இந்த ஜாதக அடிப்படையில் நீர் லக்கணம், நீர் ராசி, இது எல்லாமே கடல் கடந்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துருக்கு. ஆக நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாலே அந்த ஜாதகம் வெளிநாட்டு தொடர்பு இல்லாமல் அவங்க அதுக்காக முயற்சி பண்ணி அங்கே சொன்ன வேலை கிடைக்காம திரும்பி வந்தவங்களும் இருக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கிடைச்ச வேலையை செஞ்சு தன்னுடைய காசு கட்டினதை எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆக இவங்களுக்கு நடக்கக்கூடியது 2023 அதிலிருந்து கேதுனுடைய திசை போயிட்டுருக்கு.
கேது அப்படிங்கிறது பொதுவாக கிறிஸ்தவ நாடு. அப்போ நம்ம யூகேவை அடையாளம் காண்டு அதை சொல்லி, அதுபோக அவங்களுக்கு வந்து அந்த மீன ராசிக்கு ஜலராசி, விருச்சிக லக்கணமும் ஜல லக்கணம், இத்தனை லாஜிக்கோட அவங்கள வந்து வெளிநாடு சென்று என்னை அழைப்பீர்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டோம். அவங்களுடைய செல்ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வைக்கல, உதாரண ஜாதகம் போட்டிருந்தோம். கடைசியில் வந்து அவங்க போயிட்டு கூப்பிட்ருந்தாங்கன்னு தான் நிஜம். வெளிநாடு சென்று அழைத்தார்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ நம்ம சொன்னது மாதிரி ஜாதகத்தில் நம்ம சொன்னது மாதிரி நடக்குதுங்கிறத விட ஜாதகத்தில் உள்ளதுபடி நடக்குது. ஜாதகத்தில் உள்ளதுபடி நம்ம எடுத்து சொன்னோம்னாலே அது அப்படித்தான். ஒரு உதாரணத்துக்கு அந்த ஒரு ஜாதகம் நான் போடலை. அதாவது ஒரு மேட்சிங் பார்க்குறாங்க. இது வந்து செகண்ட் மேரேஜான்னு கேட்குறேன். இல்லைங்க சார், ஃபஸ்ட்டு மேரேஜுங்கிறாரு. எனக்கு டவுட்டு செகண்ட் மேரேஜுன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு 10 நாள் கழித்து கூப்பிட்றாரு. சார் நீங்கள் எப்படி சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் புரியல சாமி. சரிண்ணா ஒரு வாட்ஸ்அப் சாட் பண்ணதை எடுத்தால், ஆமாம் என்ன விஷயம், ஏற்கனவே அவருங்க அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தை விட வந்துட்டாங்க. அப்போது ஒரு வாரத்தில் பிரிஞ்சது நீங்கள் தான். நான் ஓப்பனாக நீங்கள் தான், நான் 3 பேர்கிட்ட பொருத்தம் பார்த்தா அதை யாருமே சொல்லலை. செகண்ட் மேரேஜான்னு கேட்குறீங்க. அப்போது ஒரு விஷயங்களை ஆய்வு செய்வதற்கு முன்பு நாம் அதை பற்றி தெரியாத போது ஒன்றும் சொல்ல முடியாது. இதே வேலையை நம்ம ரிசர்ச் பண்ணும் பொழுது வெளிநாட்டு அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்லாம் வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்ற ஜாதகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்ல. அதில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, க்ரீன் கார்டு ஹோல்டரு யார், குடியுரிமை வாங்கியவர்கள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஃபிங்கர் ட்ரிப்பில் நம்ம இந்த ஜாதகத்து இந்த பெண்ணுக்கு யூகேயில் நர்ஸ் வேலை ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக கிடைக்கும் ஜாமின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சோம். அதுக்கு காரணங்களை நம்ம இதுக்கு பார்த்தோம். இதே மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் உதாரண ஜாதகம் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ நம்ம வருங்காலத்தில் நம்ம என்ன மாதிரி பிராப்தம் நமக்கு இருக்குது. ஜாதகத்தில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்கும். எனக்கு இருந்த பிராப்தம் ஜோதிடம். அதை விடுத்து நான் வேறு துறையில் போய் ஜெயிக்க முடியல. அது மாதிரி உங்களுக்குன்னு என்ன பிராப்தம் இருக்குங்கிறத உங்கள் ஜாதகம் சொல்லும். சரிங்களா? உள்நாடா, வெளிநாடா, வெளி மாநிலமா, 3ஆம் இடம், பக்கத்து ஊர், லக்னாதிபதி 3இல் டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வந்துடுவார். லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் வெளியூரில் தங்கி வேலை பார்ப்பார். லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பார். லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் வெளிநாடு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிடுவார். இவ்வளோதான் லாஜிக். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு உதாரண ஜாதகத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.